விதோ கிருத்ததண்டாம் ஸ்வதீனாதிருத்தாண்டானே நிரஸ்தேபசுண்டான் த்விஷக்காதுண்டான் அகேந்திராதிஷண்டான் ஜகத்ராணசுண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான் விதோ கிருத்ததண்டாம் ஸ்வதீனாதிருத்தாண்டானே. விதியாக இருக்கக்கூடிய பிரம்மணபடத்தில் பிரயோகம் பண்ணப்பட்ட கை. பிரம்மா இது இந்த லீலை ரொம்ப பிரசித்தமான லீலை. ஸ்கந்த லீலையிலேயே பிரணவோபதேச லீலை தான் ரொம்ப பிரசித்தம். பரமேஸ்வரன் தரிசனத்துக்காக போனார் பிரம்மா. பக்கத்தில் விளையாடின்னு இருக்கக்கூடிய முருகனும் லட்சியம் பண்ணாமல் போயிட்டார். சரி பேசாமல் இருந்தார். ஒன்றும் அப்போ கூப்பிடல. தரிசனம் மட்டும் திரும்பி வருவோம் தான் கூப்பிடுறார். ஏன்னா சிவதர்சனத்துக்காக போகக்கூடியவர் நடுவில் தடை பண்ண வேண்டாம்னு பேசாமல் இருந்தார். திரும்பி வரும்போது அப்பவும் முருகனுக்கு விதிக்கல, தாண்டிட்டு போயிட்டார். பிரம்மன்னு கூப்பிட்டார். 10 அடி போன உடனே பிரம்மன்னு கூப்பிட்டார். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறேன், என்ன படிச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்களை கேள்வி கேட்கல, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையாக கேட்குறேன். பிரம்மன்னு தவ கிருதிக்காவா காசு வித்யாசு பாடகம் ஜிக்யாசு அகமத்யத்வாம் பிரிச்சாமி ந பரீட்சகா. இது ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். உடனே பிரம்மா ஒரு நிமிஷம் இவன் டேக்கன் பேக். இது மாதிரி யாருமே அவரை கேட்டது கிடையாது. என் பேர் பிரம்மா, நான் தான் 14 உலகங்களையும் சிருஷ்டி பண்ணுறேன். சரி, அதோடு நிறுத்திருந்தா எனக்கு முந்தைய ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் அங்கே தான் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டார். சிருஷ்டி பண்ணுறதுல எனக்கு நிகராக ஒத்துரும் கிடையாது உலகத்தில். 18 வித்தியகளும் எனக்கு தெரியும். சரி இருக்கட்டும், 18 வித்தியகளையும் தெரிஞ்சவா என்னை விட சிறந்த முறையில் தெரிஞ்சின்றவா கிடையாது. சராச்சர கிருதே படுகு நானியோஸ்தி மத்சமோலோகே சராச்சர கிருதே படுகு அஷ்டாதச வித்யானாம் பட்டுரஸ்மி அகமேவ போகம். 18 வித்தியகளில் நான் ஒத்தந்தான் கட்டிக்காரன். அகமேவ போகம். அஷ்டாதசு வித்யாசு பட்டுரஸ்மி அகமேவ போகம். பார்த்த கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, தலையில் கூட்டணும்னு நினச்சார் சாமி. சரி 18 வித்தியகள் தெரியுங்கிறேட, உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணுறேங்கிறேட, இப்படி சிருஷ்டி பண்ணுறேன். வேதத்தை ஆதாரமாக வச்சு நான் சிருஷ்டி பண்ணுறேன். வேத சப்தம் சவுண்ட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஆல் கிரியேஷன். அந்த சவுண்ட் தான், வேதம் தான் பிரைமார்டியல் சவுண்டாக முதல்ல ஏற்பட்ட சப்தமாக ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல காதுக்கு கேட்கும்படியாக ஏற்பட்ட சப்தம்னு சொல்லணும். ஏற்படுதுனாக்க டேட் ஆஃப் ஆரிஜின் வந்துடும். ஏற்பட எப்போதும் இருக்கக்கூடிய எட்டர்னல் சவுண்ட் அந்த வேத சப்தத்தை வச்சுருந்தா சிருஷ்டி பண்ணுறேன்ன. அப்போ இந்த வேதத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஆரம்பித்த ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் அக்னிமீலே புரோஹீதம். ஒரு நிமிஷம் சொல்லுங்கன்னு முதல்ல சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அக்னினா வைஸ்வானரகா சர்வமுக்கு. நான் அக்னிக்கு அர்த்தம் கேட்கல, அக்னி மீதே ஆரம்பிக்கிறது. முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் ஓம்னு. ஓமுக்கு பிரணவம்னு அர்த்தம். பிரணவம்னா குடிரை மந்திரம். குடிரை மந்திரம்னா ஓம்காரம். இது லாஜிக்கில் சர்க்கம் லா குட்ரி டெஃபினிஷன் பேர் இருக்குது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறபோது எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தேன். அவர் கிராமர் ஆரம்பித்தார்னா இலக்கணம் ஆரம்பித்தா பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. எப்போதுமே கிராமர் கிளாஸ் யாருக்கும் பிடிக்காதவனோ முதல்ல இலக்கணம்னா என்னடா அப்படின்னு கேட்பார். கிராமர் சாரங்க பின்னாடி பேக் பெஞ்சிலேருந்து ஒருத்தன் சொல்லுவான், கிராமர்னா என்னடா இலக்கணம். இப்படியே 40 குழந்தைகள் பாவம் வயசானவரை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் ஒரு 12 வயசு பசங்க எல்லாம் சேர்ந்து பெல் அடிக்கிற மட்டும் இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். அடுத்த கிளாஸ் வர மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். சர்க்கம் லா குட்ரி டெஃபினிஷன் பேர். நீ புரிகிற மாதிரி சொல்லணும். துளசினா துளசி, தீர்த்தம்னா தீர்த்தம்னு அர்த்தம் சொன்னால் என்ன பிரயோஜனம்? புரிகிற மாதிரி சொல்லணுமோ. நீங்கள் பிரணவம்னா கூட்டிலை மந்திரங்கிறேன், கூட்டிலை இலங்க ஓங்காரங்கிறேன், ஓங்காரம்னா திரும்பி பிரணவம் சொல்கிறேன். நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள், எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோங்க, விட மாட்டேங்கிறானே. சரி வேதத்தை சொன்னால் சொல்லியாச்சு. வேதத்துக்கு அர்த்தம் கேட்குற, அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக புரிகிற மாதிரி சொல்கிற. சரி ஜெகதி பிரதிபக்தவியம் சபாசு விஜிகீஷு பிகின்னு நீலகண்டீஸ்வரா சொன்னேன். சபையில் போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா டக்குன்னு பதில் சொல்லணும், யோஜனை பண்ணக்கூடாது. ரைட்டோ ராங்கோ அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்பான்டேனியஸாக இருக்கட்டும் ஆன்சர். அவர் சொன்னார் பிரணவத்துக்கு நாதான் அர்த்தம் தான். பிரம்மா மாட்டின்றார், வசமாக மாட்டின்றார்.
அப்போ இவ்வளவு கர்வத்தோடு இருக்கக்கூடியவர் இவர் சிருஷ்டி பண்ணாருன்னா இவரால் சிருஷ்டிப்பட்ட ஜீவர்களும் ரொம்ப கர்வத்தோடு இருப்பாள், இதனால் வாழ்ந்தான்னு தன்னுடைய 12 கைகள், அவருக்கும் 4 தலை இருக்குது, ஒவ்வொரு தலையிலையும் 3 கையால் குட்டி இதை ஒரு திருப்புகட்டை சொல்லும்போது முடி பொடியன்னு சொன்னார் அருணாதர். முடியெல்லாம் பொடியாக போனோம்னா எவ்வளோ வேகம் வந்திருக்கணும். அந்த குட்டுற காராகிரகம் ஒன்று இருக்குது, காராகிரகம் தான் ஜெயில். ஸ்கந்தகிரின்னா ஹைதராபாத்தில் ஒரு இடம் இருக்குது, அது சொல்ல ஒரிஜினல் ஸ்கந்தகிரி முருகனுடைய ஸ்தானம். அந்த ஸ்கந்தகிரியில் ஒரு காராகிரகம், இதெல்லாம் ராஜ்யம்னு சொன்னாக்கே அதுக்கு கோர்ட் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், ஒரு ஜெயில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஒரு செக்ரட்டேரியட் பில்டிங் ஒன்று இருக்கணும், இதெல்லாம் இருக்க வேண்டியிருக்கணும் ராஜ்யம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காராகிரகத்தை இது மட்டும் யாருமே ஆக்குப்பை பண்ணதே கிடையாது, யார் குற்றமே இல்லை, முருகனுடைய சன்னதியில் குற்றமே இல்லை. ரொம்ப நாளாக அது இனாகிரேட்டே பண்ணல, அது யாராவது விஐபி வரமாட்டாளா அப்படின்னு காத்துட்டு இருக்கா. நீங்கள் போய் நீங்களே இனாகிரேட் பண்ணி இது ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வந்து காராகிரகம்னு வீரபாகு தேவரை கூப்பிட்டு காராகிரகம் ஸ்கந்தகிரு நீதோயம் வீரபாகுனா அப்படின்னு ஸ்லோகம் அனுப்பிச்சுட்டார் முருகன். எந்த கையானது விதின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய தலையில் குட்டித்தோ விதவு கிருத்த தண்டானு சொதீதாது தண்டானு, அப்புறம் நிரஸ்தேப சுண்டான் துஷக்கால தண்டான், அது விரோதிகளையெல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கை உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடியதாக இருக்குது. ஜகத்ரான சௌண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான் விதவு கிருப்ததண்டான் ஸ்வதீதாது தண்டான் நிரஸ்தேப சுண்டான் துஷக்கால தண்டான் ஹதேந்திராதிஷண்டான் ஜகத்ரான சௌண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதண்டான். ஜகத்ரான சௌண்டான் ஜகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடியதாக இருக்குது, விரோதிகளுக்கெல்லாம் காலதண்டமாட்டமாக இருக்குது. அதே மாதிரி நிரஸ்தேப சுண்டான். வெள்ளி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னாச்சு, என்னெல்லாமோ பேசி பார்த்தால் வெள்ளி ஒன்றும் இவருடைய எண்ணத்துக்கு செஞ்சு வரதா தெரியல. தட்டி போயிட்டே இருக்க கல்யாணம் பல ரூபத்தில் வந்துவிட்டார் சுவாமி, பல ரூபங்களில் வந்தும் வெள்ளி ஒன்றும் இவருடைய எண்ணத்துக்கு இசைப்பட்டு வரதா தெரியல. யோஜனை பண்ணார், என்ன காரணம், ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், இன்னும் பிள்ளையாரை பூஜை பண்ணி தான் ஆரம்பிக்கணும், எந்த காரியமாக இருந்தாலும் பெரிய கல்யாண காரியம். பிள்ளையார் ஆற்றுலேயே மூத்தவராக இருக்கார், அவர் நாம் பூஜைக்கிறேன்னு சொல்லி பிள்ளையாரை ஸ்மரணம் பண்ணேன். ஸ்மரணம் பண்ண உடனே பெரிய ஒரு யானை ரூபத்தில் வந்துட்டார். காட்டில் தனியாக இருந்து திணைப்புறம் காக்கிறையே, உனக்கு காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கிட்டு பயம் கிடையாதான்னு கேட்டுட்டே வரும்போது சிம்மம் புலி கரடி எதை பற்றியும் பயம் இல்லை, யானையை கண்டு கூட பயம் கிடையாதா, மனம் பிடிச்ச யானையை கண்டு கூட பயம் கிடையாதான்னு கேட்டேன். யானைன்னு சொன்ன உடனே நடுக்க வந்துவிட்டு வெள்ளிக்கு, யானையை மாத்திரம் சொல்லாதுக்கோ பயமாக இருக்குது. அப்போ தான் ஆஹா அண்ணாவை நான் மறந்துவிட்டோமேன்னு சொல்லி உடனே ஸ்மரணம் பண்ணேன். ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தில் மனம் பிடிச்ச யானையை வந்துவிட்டேன். யானையை பார்த்த உடனே தம் திருஷ்டுவா கஜமருதம் சா பீதா மகாஜபாது, உடனே ஓடி வந்து இந்த விருத்த ரூபத்தில் வந்திருக்கார். அந்த விருத்தரை ஆலிங்கன் பண்ணி நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன், இந்த யானையை தெரிஞ்சு என்னை காப்பாற்றுக்கோங்க. வந்த காரியம் முடிஞ்சு போயிடுத்து. சங்கல்பம் பிரதான சங்கல்பம் ஆன உடனே அஸ்மாது ஹரித்ரா பிம்பாது ஆவாகிட்டும் சுமுகம் மகாகணபதியும் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமின்னு யதாஸ்தானம் பண்ண வேண்டியதானே. இங்கே திரும்பி கிளம்பி போயிடுங்கோ, அப்புறம் கல்யாணத்துக்கு போது வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னா பிள்ளையார் டக்குன்னு கிளம்பா தெரியல. எந்த கைகளால் அந்த யானையுடைய தும்பிக்கையை பிடிச்சி வேகத்தை அடக்கினாலோ அதான் நிரஸ்தேப சுண்டான். இவன் தான் யானை, நிரஸ்தேப சுண்டான். உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்ட அந்த கை, 12 கைகள். நிரஸ்தேப சுண்டான் துஷத்காவதுண்டான் ஹதேந்திராதி சண்டான் ஜகத்ரான சவுண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதுண்டான். உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடிய அந்த கைகளை நான் ஆசிரிக்கிறேன். ஸ்ரேன்னு சொன்னாலும் ஆசிரியேன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். விதௌகிருத்ததுண்டான் ஸ்வதீனாது தண்டானே நிரஸ்தேப சுண்டான் துஷத்காவதுண்டானே ஹதேந்திராதி சண்டான் ஜகத்ரான சவுண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதுண்டானே. உன்னுடைய கைகளை 12 கைகளை ஆசிரிக்கிறேன். சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகுதுண்டான். விதௌ க்ளுப்ததண்டான் ஸ்வலீலாத்ருதாண்டான் விதௌ க்ளுப்ததண்டான் ஸ்வலீலாத்ருதாண்டான்
நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டான் நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டான் ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ராண ஷௌண்டான் ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ராண ஷௌண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான். அடுத்தாப்புல கையை வர்ணிச்சுட்டு மேலே முகத்துக்கு வந்துட்டார்.